வானிலை 27/9/2021। मीठे बच्चे, योग बल से तुम्हें अपने विकर्मों पर जीत पाकर विकर्माजीत बनना है। இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய விக்கர்மங்கள் பாவ கர்மாக்கள் மீது வெற்றி அடைந்து विकर्माजीत आगணும்। केल्वी, कौन सा ख्याल पुरुषार्थी बच्चों को भी पुरुषार्थ हीन बना देता है। எந்த விதமான எண்ணம் முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளை கூட முயற்சி செய்யாதவர்களாக மாற்றிரும்। பதில், अगर किसी पुरुषार्थी को ये ख्याल आया कि अभी तो बहुत समय पड़ा के पीछे गैला कर लेंगे, परंतु बाप समझाते कि बच्चे मौत का समय निश्चित तोड़ेगी कई। बाबा சொல்கிறாங்க, ஒருவேளை முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு இது போல எண்ணம் வந்தது, இப்போ இன்னும் சமயம் அதிகமாக இருக்குது, பின்னால் கேலப் பண்ணிக்கலாம். ஆனால் பாபா புரிய வைக்கிறாங்க, குழந்தைகளே மரணத்திற்கு சமயம் நிச்சயிக்கப்பட்டிருக்கா என்னன்னு கேட்குறாங்க। கல் கல் கருத்தே மறு ஜாயங்கே தோ கமாயி கியா கோகி, நாளை நாளைன்னு சொல்லி இறந்துட்டா என்ன வருமானம் இருக்கும்। इसलिए जितना हो सके श्रीमत पर अपना और दूसरों का कल्याण करते रहो। அதனால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஸ்ரீமத் படி நடந்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும்। समय का सोचकर पुरुषार्थ की मत बनो। சமயத்தை யோசித்து முயற்சி செய்யாதவர்களாக ஆகக்கூடாது। பாட்டு ஓம் நமோ சிவாய, ஓம் நமோ சிவாயன்ட்டு பாடியிருக்காங்க। ஓம் சாந்தி। ये तो बच्चों को समझाया गया है कि निराकार साकार बिगर कोई कर्म नहीं कर सकती। குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறாங்க, நிராகாரமான அப்பா சாக்காரமான சரீரம் இல்லாமல் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது। பார்ட்டு பஜானகி சக்தி, பாபா சொல்கிறாங்க, ஸ்தூலமான சரீரம் இல்லை, ஆத்மா எந்த ஒரு பார்ட்டும் ப்ளே பண்ண முடியாது। रूहानी बाप आकर ब्रह्मा द्वारा रूहानी बच्चों को समझाते हैं। ஆன்மீக அப்பா வந்து பிரம்மா மூலமாக ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க। யோக பல் से कि सतो प्रधान बनना के और विश्व का मालिक बनना के। யோக பலத்தின் மூலமாக தான் சத்தோ பிரதானமாக ஆகணும் மற்றும் முழு உலகத்திற்கு எஜமானர்களாகவும் ஆகணும்। ये बच्चों की बुद्धि में कई के कल्प कल्प बाप आकर राजयोग सिखाते के ब्रह्मा द्वारा। குழந்தைகளுடைய புத்தியில்தான் இந்த நினைவு இருக்கு। கல்ப கல்பமாக பாபா வந்து ராஜயோகா பிரம்மா மூலமாக கற்றுத்தராங்க। और आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करते हैं, अर्थात मनुष्य को देवता बनाते हैं। மற்றும் ஆதி சனாதனன் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க, அதாவது மனிதனை தேவதையாக மாற்றுறாங்க। मनुष्य जो देवी देवता थे पावन थे, सो अब बदल 84 जन्मों के बाद पतित बन पड़ेगे। பாபா சொல்கிறாங்க, மனிதர்கள் தேவி தேவதைகளாக இருந்தாங்க, தூய்மையானவர்களாக இருந்தாங்க, ஆனால் இப்போ 84 ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம் தூய்மை இல்லாதவர்களாக ஆயிருக்காங்க।
பாரத் ஜப் பாரஸ்புரிதா தோ பவித்ரதா சுக் சாந்தி சப்தா. பாரதம் எப்போ பாரஸ்புரியாக இருந்ததோ அப்போ தூய்மை, சுகம், அமைதி அனைத்துமே இருந்தது. ये 5000 वर्ष की बात के இது 5000 வருடங்களுடைய விஷயமாக இருக்கு. திதி தாரிக் சகித் பாப் சாரா ஹிசாப் கிதாப் சம்சாத்திகை. பாபா சொல்கிறாங்க, தேதி நாள் அனைத்தையும் பாபா முழு கணக்கையும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. இன்சே ஊஞ்சு தோ கோயி கை நகி, இதை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை. सृष्टि व झाड़ जिसको कल्प वृक्ष कहते हैं, उनके आदि मध्य अंत का राज भी बाप की समझाते हैं. சிருஷ்டி அதாவது கல்ப மரம், அதற்கு கல்ப விருட்சமாக சொல்லப்படுது. அதனுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை பாபா தான் புரிய வைக்கிறாங்க. भारत का जो देवी देवता धर्म था वह अब प्रायलोप हो गया है. பாரதத்தினுடைய தேவி தேவதா தர்மம் இருந்தது, இப்போ அது முழுமையாக மறைஞ்சிருக்கு. சிரத் चित्र जरूर के भारतवासी जानती के कि सत्य में लक्ष्मी नारायण का राज्य था. பாபா சொல்கிறாங்க, சித்திரங்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. பாரதவாசிகளுக்கு தெரியும் சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. பல் சாஸ்திரோமே பூல் கருதீகை ஜோ கிருஷ்ணகோ துவாபரமே லே கயேகை. ஆனால் சாஸ்திரங்களில் தவறு செஞ்சுறாங்க. கிருஷ்ணரை துவாபர யுகத்திற்கு கொண்டு போயிடறாங்க. பாப்கி ஆக்கர் பூடே குயேக்கோ ராஸ்தா பதாத்தீகை. பாபா வந்து தான் மறந்து போனவர்களுக்கு வழிகளை சொல்கிறாங்க. உன்கோ கேத்தீகை முக்தி ஜீவன் முக்தி கா கைடு. பாபாவுக்கு தான் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய வழிகாட்டியாக சொல்லப்படுது. சர்வக்கோ முக்தி ஜீவன் முக்தி தேனே வாலா ஏகிகை. அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தியை தரக்கூடியவர் ஒருவராக இருக்காங்க. பாரத் ஜப் ஜீவன் முக்த கைத்தோ பாக்கி சப் ஆத்மாயே முக்தி தாமி கை. பாரதம் எப்போ ஜீவன் முக்தியில் இருந்ததோ அப்போ மற்ற அனைத்து ஆத்மாக்களும் முக்தி தாமத்தில் இருக்காங்க. इसलिए उनको कहा जाता है முக்தி ஜீவன் முக்தி தாத்தா. அதனால் பாபாவுக்கு சொல்லப்படுது முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய வள்ளலாக சொல்லப்படுது. रचयिता एक की गई सृष्टि भी एक की गई, वर्ल्ड की हिस्ट्री ஜாகிரஃபி भी एक की गई, जो रिपीट होती गई. படைப்பவர் ஒருவராக இருக்காங்க, சிருஷ்டியும் ஒன்றாக இருக்கு. முழு உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளமும் ஒன்றுதான், ஆனால் அது ரிப்பீட் ஆகுது. सत्य त्रेता द्वापर कलियुग फिर होता है संगम युग. சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம், அதுக்கப்புறம்தான் சங்கம யுகம் வருது. கலியுகை பற்றி சத்தியுகை பாவன். கலியுகம் என்றாலே தூய்மை இல்லாததாக இருக்கு, சத்தியுகம் தூய்மையானதாக இருக்கு. सत्युग होगा तो पहली जरूर कलियुग का विनाश होगा. சத்தியுகம் வரணும், அதற்கு முன்னால் கட்டாயம் கலியுகத்தினுடைய அழிவு ஏற்படணும். வினாஷ் கி பெகலை ஸ்தாபனா கோகி. உலக அழிவிற்கு முன்னால் ஸ்தாபனை காரியம் ஆகுது. சத்தியுகமே ஸ்தாபனா நெகி கோகி. பாபா சொன்னாங்க, சத்தியுகத்தில் ஸ்தாபனை காரியம் நடக்காது. பகவான் ஆயேகா தப் ஜப் பதி துனியாக்கு பாவன் பனானாகை. தூய்மையான உலகத்தை எப்போ தூய்மையாக்கணுமோ அப்போதான் பகவான் இந்த பூமிக்கு வராங்க.
अब बाप सहज युक्ति बताती है कि देख सके देख के सब संबंध तोड़ देके अभिमानी बन बाप को याद करो. இப்போ பாபா சுலபமான யுக்தியை சொல்கிறாங்க. தேகம் தேக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் விட்டு ஆத்ம அபிமானியாகி பாபாவுடைய நினைவு செய்யணும். बाके भक्तों को फल देने वाला भक्तों को ज्ञान देते के पावन बनने के लिए பாபா பக்தர்களுக்கு பலனை தரக்கூடியவராக இருக்காங்க. பக்தர்களுக்கு தூய்மை ஆவதற்காக ஞானத்தையும் தராங்க. சப்கோ பாவன் பனானே வாலாக யோக், அனைவரையும் தூய்மையாக்கக்கூடியது யோகாவாக இருக்கு. ज्ञान सागर मुख से आकर ज्ञान सुनाते गए. ஞான கடல் பாபா வாய் மூலமாக தான் ஞானத்தை சொல்கிறாங்க. பதீத்தோங்கோ பாவன் பனாத்தே கை, தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குறாங்க. इस समय सब आत्माएं पतित बनी हुई गई, इसलिए बाप को बुलाते गए. பாபா சொல்கிறாங்க, இந்த சமயத்தில் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மை இல்லாததாக ஆயிருக்காங்க. அதனால் அனைவருமே பாபாவை கூப்பிட்றாங்க. क्योंकि बाप बिगर तो कोई पावन बना ना सके. காரணம் பாபா இல்லாமல் வேற யாருமே தூய்மையாக மாற்ற முடியாது. अगर पतित पावनी गंगा है तो फिर पतित पावन सीताराम कहकर क्यों बुलाते को. ஒருவேளை பத்தீத்த பாவனி கங்கையாக இருந்தால் பத்தீத்த பாவன சீதாராம்னு சொல்லி ஏன் கூப்பிட்றாங்க? बुद्धि कहती है कि परम पिता परमात्मा जरूर फिर नई दुनिया की स्थापना और पुरानी दुनिया की विनाश के लिए आएगा. பாபா சொல்கிறாங்க, புத்தி கூட என்ன சொல்லுதுன்னா, பரம்பிதா பரமாத்மா அவசியம் திரும்பவும் புது உலகத்தினுடைய ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தினுடைய அழிவிற்காக வராங்க. कल्प वृक्ष के आयु भी होती के जो बीज जड़ी जड़ी बूत को जाती के उनको की तमो प्रदान कहते के. பாபா சொல்கிறாங்க, அதாவது கல்ப விருட்சத்தினுடைய ஆயுள் கூட இருக்கு. எந்த ஒரு பொருள் இத்து போன நிலை அடையுதோ அதற்கு தான் தமோ பிரதானமாக சொல்லப்படுது. நியூ வேர்ல்டு நெகி ககிங்கி ஏகை அயன் ஏஜ் வேர்ல்டு. பாபா சொல்கிறாங்க, புது உலகம்ன்ட்டு சொல்கிறது கிடையாது. இது இரும்பு யுகத்தினுடைய உலகமாக இருக்குது. ऐसा बातें बुद्धि में बिठाई जाती है औरों को समझाने के लिए. பாபா சொல்கிறாங்க, இந்த அனைத்து விஷயங்களையும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக புத்தியில் வைக்கணும். கர் கர் சந்தேஷ் தேனாகை, ஒவ்வொரு வீட்டிற்கும் பகவான் இந்த பூமிக்கு வந்த செய்தியை தரணும். घर घर संदेश देना है, ऐसे नहीं कहना है कि परमात्मा आया हुआ है. பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க இது போல சொல்லக்கூடாது. युक्ति से समझाना के बोलो दो बाप के लौकिक और पारलौकिक. பாபா சொல்கிறாங்க, மற்றவர்களுக்கு யுக்தியோடு புரிய வைக்கணும். ரெண்டு அப்பா இருக்காங்க. ஒன்று உடலுக்குரிய அப்பா, ரெண்டாவது பார்லோகிக்கமான அப்பாவாக இருக்காங்க. दुख के समय पारलौकिक बाप को की याद किया जाता है. துக்கம் வரக்கூடிய சமயத்தில் பார்லோகிக்கமான அப்பாவை தான் நினைவு செய்கிறாங்க. சுக்குதாமே கோயி பரமாத்மா கோ யாद नहीं करते. சுகம் நிறைந்த உலகத்தில் பரமாத்மாவை யாரும் நினைப்பது இல்லை. सतयुग लक्ष्मी नारायण के राज्य में सुख शांति पवित्रता सब कुछ था. சத்தியுகம் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில்
சுகம், அமைதி, தூய்மை அனைத்துமே இருந்தது. பாப்கா வர்ஷா மில் கயா ஃபிர் புகாரி கியூ? பாபாவுடைய ஆஸ்தி கிடைச்சதுக்கப்புறம் ஏன் கடவுளை கூப்பிடணும்? வகாங் சுக்குகை சுக்குகை பாப்னே துக்குகேரியே துனியா நெகி ரச்சி. அங்கே அளவற்ற சுகம் இருக்கு. பாபா ஒருபோதுமே துக்கத்திற்காக உலகத்தை படைப்பது இல்லை. ये बना बनाया खेल के जिनका पार्ट पिछाड़ी में के 2-4 जन्म लेते गए बाकी समय शांति धाम में रहेंगे. பாபா சொல்கிறாங்க, இது முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கு. யாருக்கு கடைசியில் பார்ட்டி இருக்கும் அவங்க 2 ஜென்மம் 4 ஜென்மங்கள் எடுப்பாங்க. மற்ற சமயத்தில் அதாவது சாந்தி தாமத்தில் மட்டும்தான் இருப்பாங்க. பாக்கி கேள்வி கோயி நிக்கல் ஜாயே ஏ கோனகி சத்தா. மற்றபடி இந்த விளையாட்டிலிருந்து விடுபட முடியும். அதுபோல் யாருமே விடுபட முடியாது. ஏக்கு 2 ஜெனம் லியா பாக்கி சமை ஜெய்சி மோட்சகை ஆத்மா பாட்டுதாரிகை. பாபா சொல்கிறாங்க, ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் எடுக்கிறாங்கன்னா மற்ற சமயத்தில் அவங்க மோட்சத்தில் இருப்பதை போல இருப்பாங்க. ஆனால் ஆத்மா பாட்டுதாரியாக இருக்கு. கோயிக்கா ஊஞ்சா பாட்டு கோயிக்கா கம் காயா குவாகை ஈஸ்வர் கா அந்த கோயி பானா சக்கி. ஒரு சிலருக்கு மிக உயர்ந்த பார்ட்டி இருக்குது, ஒரு சிலருக்கு குறைவான பார்ட்டி இருக்குது. ஈஸ்வரனுடைய முடிவை யாரும் அடைய முடியாதுன்ட்டு சொல்லி பாடியிருக்காங்க. ईश्वरी आकर रचयिता रचना के आदि मध्य अंत का राज समझाते के ஈஸ்வரன் வந்துதான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க. பாப் समझाते के मैं साधारण तन में प्रवेश करता हूँ. பாபா புரிய வைக்கிறாங்க, நான் சாதாரண உடலில் பிரவேசம் ஆகிறேன். मैं जिस तन में प्रवेश करता हूँ ये अपने जन्मों को नहीं जानते के. பாபா சொல்கிறாங்க, நான் எந்த உடலில் பிரவேசம் ஆகிறனோ அவர் தன்னுடைய ஜென்மத்தை பற்றி தெரியாமல் இருக்காங்க. मैं इनके 84 जन्मों की कहानी सुनाता हूँ, कोई भी पार्ट चेंज नहीं हो सकता. நான் இவருடைய 84 ஜென்மங்களுடைய கதையை சொல்கிறேன். யாருடைய பார்ட்டையும் மாற்றம் செய்ய முடியாது. பனா பனாயா கேள்கை. பாபா சொல்கிறாங்க, இது முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட விளையாட்டாக இருக்கு. கிஸ்கி புத்தி மே பைத்தா நெகிகை. இது யாருடைய புத்தியிலையும் இருப்பதில்லை. புத்தி மே தப் பைட்டி ஜப் பவித்ரா கோக்கர் சம்ஜி. எப்போ தூய்மையானவர்களாகி கேட்குறாங்களோ அப்போ தான் புத்தியில் ஞானம் இருக்கும். अच्छी रीति समझने के लिए 7 रोज பட்டி மே படி. பாபா சொல்கிறாங்க, நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறதுக்காக 7 நாள் பட்டியில் இருக்கணும். भागवत आदि भी 7 रोज रखते के कोई 7 दिन में अच्छी रीति समझ लेते के कोई तो कह देते कि हमारी बुद्धि में कुछ भी नहीं बैठा. பாபா சொல்கிறாங்க, பாகவதம் கூட 7 நாள் வைக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் 7 நாளில் இந்த ஞானத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் கொஞ்சம் கூட இல்லை, புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. ஊஞ்சு பத்து நெகி பானா கோகாத்தோ புத்தி மே கைசி பைட்டேகா. உயர்ந்த பதவி அடையாதவர்களுக்கு இந்த ஞானம் புத்தியில் எப்படி இருக்கும்? அச்சா ஃபிர்பி கல்யாண் தோ குவானா. இருந்தாலும் நன்மை ஏற்படுதில்லையா? பிரஜா தோ ஐசேகி பன்தேகி பாக்கி
ராஜ்ய பாகிய லேனேமி மெகனத்துகை. பாபா சொல்கிறாங்க பிரஜைகள் இது போல் உருவாகிறாங்க. மற்றபடி ராஜ்ய பாக்கியத்தை எடுப்பதில் உழைப்பு செய்யணும். பாப்கோ யாद करने सीखी विक्रम विनाश होंगे अब करो व ना करो. பாபாவுடைய நினைவு செய்யும் பொழுதுதான் பாவ கருமாக்கள் அழியும். பாபா சொல்கிறாங்க இப்போ செய்யுங்க இல்லை செய்யாமல் இருங்க. परंतु बाप का डायरेक्शन के प्यारी वस्तु को याद किया जाता है ना. ஆனால் பாபாவுடைய டைரக்ஷனாக இருக்குது. பாபா சொல்கிறாங்க அன்பான பொருளை நினைவு செய்கிறாங்கடியா. பக்தி மார்க்கமே भी कहती है कि पतित पावन आवो. பக்தி மார்க்கத்தில் கூட கி பத்தித்த பாவனனை வாங்கன்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. अब ये मिला के कहते कि मुझे याद करो तो கட் உத்தர் ஜாயேகி. இப்போ பாபா கிடைச்சிருக்காங்க. என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்யுங்க, ஆத்மாட இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கிரும். பாத்ஷாகி ஐசேகி தோடேகி மில் ஜாயேகி. பாபா சொல்கிறாங்க சொர்க்கத்தினுடைய ராஜ்யம் இது போல் சும்மா கிடைக்குமா என்ன. யாதுமேகி தோடி மெகனத்துகை. நினைவில் இருப்பதற்காக கொஞ்சம் உழைப்பும் தேவை. பகூத் யாद करने वाले की கர்மாத்தீத் அவஸ்தாக்கு பாடித்தீகை. அதிகமாக நினைவு செய்யக்கூடியவர்கள்தான் கருமாத்தீத் நிலை அடையறாங்க. பூரா யாद ना करने से विक्रम विनाश नहीं होंगे. முழுமையாக நினைவு செய்யல பாவ கருமாக்கள் அழியாது. யோக பல் சேகை விக்ரமாஜித் பன்னாகை. பாபா சொல்கிறாங்க யோக பலத்தின் மூலமாக தான் பாவ கருமாக்கள் மீது வெற்றி அடையணும். லக்ஷ்மி நாராயண் இத்தனி பவித்ர கைசி பனி. லக்ஷ்மி நாராயணர் கூட இவ்வளவு தூய்மையானவர்களாக எப்படி ஆனாங்க. ஜப்கி கலியுகே அந்தமி கோயி பி பவித்ர நெகிகை. கலியுகத்தினுடைய கடைசியில் யாருமே தூய்மையானவர்கள் இல்லை. इस समय गीता ज्ञान का एपिसोड रिपीट हो रहा है. இந்த சமயத்தில் தான் கீதையினுடைய இதிகாசம் ரிப்பீட் ஆயிட்டுருக்கு. शिव भगवान वाच बोले तो सबसे होती रहती है. சிவ பகவானுடைய மகா வாக்கியங்களாக இருக்கு. எல்லார் மூலமும் மறதி என்பது இருக்கு. மை ஆக்கர் சப்கோ அபுல் பனாத்தாகும். பாபா சொல்கிறாங்க நான் வந்து தான் அனைவரையும் மறதி இல்லாதவர்களாக மாற்றுறேன். பாரத் கி ஜோ பி சாஸ்திர கி வசப் கி பக்தி மார்க்க கி. பாரதத்தில் என்னெல்லாம் சாஸ்திரங்கள் இருக்கோ அது எல்லாமே பக்தி மார்க்கத்திற்கு சேர்ந்ததாக இருக்குது. बाप कहती कि मैंने जो कुछ कहा था वह किसको भी पता नहीं कि. பாபா சொல்கிறாங்க நான் என்னெல்லாம் சொல்லி இருந்தனோ அது எதுவுமே யாருக்கும் தெரியாது. जिनको ने मेरे द्वारा सुना उनको ने 21 जन्मों की प्रारब्ध पाई फिर ज्ञान प्रायलोक को जाते के. பாபா சொல்கிறாங்க யாரெல்லாம் என் மூலமாக கேட்டாங்களோ அவங்க 21 ஜென்மத்திற்கான பிராப்தியை அடையிறாங்க. மற்றபடி இந்த ஞானமானது மறைஞ்சு போயிடும். துங்கி சக்கர லகாயி ஃபிர் ஏ கியான் சுன் ரகேகோ. பாபா சொல்கிறாங்க நீங்கள் தான் இந்த சக்கரத்தை சுழன்று வந்து திரும்பவும் ஞானத்தை கேட்குறீங்க. தும் जानते हो कम सैम्पलिंग लगा रखे के मनुष्य से देवता बनाने का. மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்கான நாற்று இப்போதான் நாம் நடரும். ஏ கைக்கு தேவி ஜாடுகா சாம்பிளிங். பாபா சொல்கிறாங்க இது தெய்வீக மரத்தினுடைய நாற்றாக இருக்கு. वे लोग तो उन झाड़ों का कलम लगाती रहती है.
உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஸ்தூலமான மரத்தினுடைய நாற்றை நடுறாங்க. वाम आकर कॉन्ट्रास्ट बताते कि तुम दिखाते वही हो कि उनको का क्या प्लान के तुम्हारा क्या प्लान के. பாபா வந்து தான் இரண்டுக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது அதை சொல்கிறாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கும் காட்டுறீங்க, அவங்களுடைய பிளான் என்னவாக இருக்குது, உங்களுடைய பிளான் என்னவாக இருக்குது. ஃபேமிலி பிளானிங் கருத்தே கேக்கி துனியா படி நெகி. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க, அதாவது ஜனத்தொகை அதிகம் ஆகக்கூடாது. बाप तो बहुत अच्छी बात बताते कि अनेक धर्म विनाश को जाएंगे और देवी देवता धर्म की फैमिली स्थापन को जाएगी. பாபா வந்து நமக்கு தெளிவான விஷயங்களை சொல்கிறாங்க. அநேக தர்மங்கள் அழிஞ்சிரும், மற்றபடி தேவி தேவதா தர்மத்தினுடைய ஃபேமிலி ஸ்தாபனை ஆகும். सत्युग में एक ही आदि सनातन देवी देवता धर्म की फैमिली थी. சத்தியுகத்தில் ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஃபேமிலி இருந்தது. அவர் அநேக் ஃபேமிலியான் தீகி நிகி. பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தில் அநேக ஃபேமிலி கிடையவே கிடையாதுங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு தேவி தேவதா தர்மத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் இருந்தது. इस समय भारत में देखो कितनी फैमिलीज के गुजराती फैमिली, सिख फैमिली, वास्तव में भारत की एक की फैमिली होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, இந்த சமயத்தில் பாரதத்தில் பாருங்கள் எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்குது. குஜராத்தி ஃபேமிலி, சீக் தர்மத்தினுடைய ஃபேமிலி, இது போல் நிறைய இருக்குது. ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது பாரதத்தில் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கணும். பகூத் ஃபேமிலி கோகி தோ ஜரூர் கிட்பிட்டு கோகி. பாபா சொல்கிறாங்க, நிறைய குடும்பங்கள் இருக்கும் பொழுது கட்டாயம் பூசல்களும் இருக்கும். फिर சிவில் வார் கோ ஜாத்திகை. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் சிவில் வார் கூட கட்டாயம் வரும். ஃபேமிலி மேபி சிவில் வார் கோ ஜாத்திகை. பாபா சொல்கிறாங்க, ஒரு குடும்பத்தில் கூட அடிதடி சண்டை, ஃபேமிலி வார், யுத்தம் நடக்குது. ஜெய்சி கிறிஸ்டியன் की आपस में फैमिली कही तो उनको में भी दो भाई आपस में नहीं मिलती गई. பாபா சொல்கிறாங்க, கிறிஸ்டியன் தர்மத்தில் ஒருவருக்கொருவர் ஃபேமிலியில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள கூட ரெண்டு சகோதரர்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கொருத்தர் சந்திக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. तो फ्रैक्शन को जाति के पानी भी बांटा जाता है. இப்போ அவங்களுக்குள்ள பிளவும் ஏற்படுது, தண்ணியை கூட பங்கு போடுறாங்க. सीख धर्म वाली समझती के हम अपनी धर्म की फैमिली को जास्ती सुख देवे तो रख जाति के नाम. பாபா சொல்கிறாங்க, சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய தர்மத்தை சேர்ந்த ஃபேமிலிக்கு அதிகமான சுகத்தை தரணும். காரணம், அவங்க மேலே இந்த பற்றுதலும் ஏற்படுது. माता मारते रहती है, जब अंत का समय होता जाता है तब आपस में लड़ने लग जाती है. பாபா சொல்கிறாங்க, எப்போ கடைசி சமயம் வருதோ அப்போ ஒருவருக்கொருவர் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. विनाश तो होना ही के ढेर बॉम्ब्स बनाती रहती है. உலக அழிவு நடந்தே தீரும். கணக்கில்லாத அணு ஆயுதங்கள் பாம்ஸை தயார் பண்ணியிருக்காங்க. बड़ी लड़ाई जब लगी थी तो दो பாம்ஸ் சூடி थी. மிகப்பெரிய யுத்தம் எப்போ நடந்ததோ
அப்போ பாபா சொல்கிறாங்க 2 பேருமே பாம்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. அபி தோ டீர் பனாயேகே, ஆனால் இப்போ நிறைய அணு ஆயுதங்கள் பாம்ஸ் தயார் பண்ணியிருக்காங்க. समझ की बात है ना तुमको समझाया कि ये वही மகாபாரத் லடாயி கை. இது எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு இல்லையா. பாபா சொல்கிறாங்க கல்பத்திற்கு முன்னால் நடந்த அதே மகாபாரத யுத்தமாக இருக்கு. बड़ी बड़ी लोग भी कहते हैं अगर लड़ाई को बंद नहीं किया तो सारी दुनिया को आग लग जाएगी. பாபா சொல்கிறாங்க பெரிய பெரிய மனிதர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை யுத்தங்கள் ஸ்டாப் ஆகலை, முழு உலகமும் நெருப்பில் எரிஞ்சிரும். தும் ஜான்தே கோ ஆகு தோ லக்னி கி கை. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் நெருப்பில் எரிஞ்சே ஆகணும். आदि सनातन देवी देवता धर्म की स्थापना करते कि राजयोग कई की सतयुग का. பாபா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. ராஜயோகம் சத்தியுகத்தினுடையதாக இருக்கு. जो देवी देवता धर्म प्रायलव हो गया के वह फिर स्थापन करते के. தேவி தேவதா தர்மம் மறைஞ்சு போயிடுது, திரும்பவும் அதை ஸ்தாபனை செய்கிறாங்க. अब कलयुग के इनके बाद सतयुग चाहिए. இப்போ கலியுகமாக இருக்கு, இதற்கு பின்னால் சத்தியுகம் தேவை. अब कलयुग विनाश के लिए ये महाभारी महाभारत लड़ाई के. இப்போ கலியுகத்தினுடைய அழிவிற்காக மிகப்பெரிய மகாபாரத யுத்தம் இருக்கு. ये सब अच्छी रीति धारण कर समझाना के क्योंकि मनुष्य के आसुरी संप्रदाय. பாபா சொல்கிறாங்க இதை எல்லாமே நீங்கள் நல்ல முறையில் தாரணை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். காரணம் என்னென்னா மனிதர்கள் அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. इसलिए கபர்தாரி ரெகனாகே. பாபா சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எச்சரிக்கையும் வைக்கணும். कल्प पिघली मुवाफिक जो विघ्न पड़ने होंगी वह पड़ेंगी जरूर. கல்பத்திற்கு முன்னால் எந்த தடைகள் ஏற்பட்டதோ அது கட்டாயம் நடக்கும். பனாயா ட்ராமாகி பந்தி குயேகை. இது முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகம், நாம் அதில் பிணைக்கப்பட்டிருக்கோம். யாதிக்கு யாத்ரா கபி பூல் நகி ஜானி சாகியே. நினைவு யாத்திரையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. गीत है ना रात के राही तक मत जाना इनका अर्थ कोई समझ ना सके. பாட்டு கூட பாடியிருக்காங்க, இரவு பிரயாணிகளை களைப்படையாதீர்கள். இதனுடைய அர்த்தத்தை வேறு யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ராத்து பூரி கோ தின் ஆனி வாலாகை. இரவு முடிஞ்சு பகல் வரப்போகுது. ஆதா கல்ப பூரா ஹுவா அப சுக்கு சுரு ஹோகா. பாதி கல்பம் முடிய போகுது, இப்போ சுகம் ஆரம்பம் ஆகும். வாப்னி மன்மனா பவகா अर्थ भी समझाया के सिर्फ गीता में कृष्ण का नाम डालने से वह ताकत नहीं रखेगी. பாபா மன்மனா பவ என்றாலே அதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறாங்க. ஆனால் கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போடக்கூடிய காரணத்தினால அந்த சக்தி இல்லை. கிருஷ்ணக்கு கபி சர்வ சக்திமான் நெகி க சக்தி. கிருஷ்ணருக்கு ஒருபோதுமே சர்வ சக்திவானாக சொல்ல முடியாது. வாத்தோ பூரை 84 ஜனம் लेते के इसलिए गीता में वह ताकत नहीं रही. கிருஷ்ணர் முழுமையாக 84 ஜென்மங்கள் எடுக்கிறாங்க. அதனால் அந்த கீதையில் அந்த சக்தியும் கிடையாது. अब हम सब मनुष्य मात्र का कल्याण कर रहे. இப்போ அனைத்து மனிதர்களுக்கும் பாபா நன்மை செஞ்சிட்ருக்காங்க.
கல்யாணக்காரி ஜோ பனேகா உன்கோ வர்ஷா மிலேகா. கல்யாணக்காரியாக யார் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். யாதுக்கு யாத்ரா பிகர் கல்யாண் கோனா சகே. நினைவு யாத்திரை இல்லாமல் யாருக்கும் நன்மை ஏற்பட முடியாது. ஈசமை ச விபரீத் புத்திகை. இந்த சமயம் அனைவருமே விபரீத புத்தியாக இருக்காங்க. ககதேதிகை பரமாத்மா சர்வ வியாபிகை. அதாவது பரமாத்மா சர்வ வியாபி, எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. தும்கோ சம்ஜானா கைக்கு வபேகத்துக்கா பாக்கை. நீங்கள் புரிய வைக்கணும், பரமாத்மா எல்லை கப்பாற்பட்ட அப்பாவாக இருக்காங்க. பேகத்துக்கு பாம்சேகி பாரத் வாசியோங்கோ பேகத்துக்கா வர்ஷா மிலாகே. எல்லை கப்பாற்பட்ட அப்பா இட்டிருந்துதான் பாரத வாசிகளுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. பாரத் வாசியோனேகி 84 ஜெனம் லியேகை. பாரதவாசிகள் தான் 84 ஜென்மங்களும் எடுக்கிறாங்க. अभी तुम प्रैक्टिकल में देखते हो कि ज्ञान तो तुम सुनते रहते हो. இப்போ நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கீங்க, ஞானத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. दिन प्रतिदिन तुम्हारी पास बहुत नए नए आते रहेंगे. நாளுக்கு நாள் உங்களிடம் நிறைய பேர் புது புது குழந்தைகள் வருவாங்க. அபேகி अगर बड़े बड़े लोग आ जाए फिर तो देरी ना लगे. இப்போ கூட ஒருவேளை பெரிய பெரிய மனிதர்கள் வந்துட்டாங்கன்னா சமயமே ஆகாது. ஜட் ஆவாஜ் நிகழ் ஜாயே. உடனே சப்தமானது பரவ ஆரம்பிச்சிரும். ஹங்காமா கோ ஜாயே இஸ்ரியே யுக்தி சி தீரி தீரி சல்தா ரேத்தாகே. குழப்பங்கள் கலாட்டா ஏற்படும். அதனால் யுக்தியோடு மெதுவாக தான் போக வேண்டியதாக இருக்குது. ये कई की गुप्त ज्ञान किसको पता नहीं पड़ता कि ये क्या कर रहे. இது குப்தமான ஞானமாக இருக்கு. இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க இதை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது. பக்தி மேகை துக்கு கியான் மேகை சுக்கு. பக்தியில் துக்கம் இருக்கு, ஞானத்தில் சுகம் இருக்கு. ராவன் के साथ तुम्हारी युद्ध कैसे के ये तो तुम ही जानो और कोई जान ना सके. ராவணன் கூட உங்களுடைய யுத்தம் எப்படி இருக்கு இதை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. भगवान वाच तमो प्रधान सी सतो प्रधान बनना गई तो मुझे याद करो तो पाप विनाश को जाएंगे. பகவானுடைய மகா வாக்கியம் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆவதற்காக என்னை மட்டும் நினைவு செய்யும் பொழுதுதான் பாவ கருமாக்கள் அழியும். பவித்ர பனோ தோ சாத் லே ஜாயேங்கே. தூய்மை ஆகும் பொழுது பாபா தன் கூடவே கூட்டிகிட்டு போவாங்க. முக்தி தோ சப்கோ மில்னிகை. முக்தி அனைவருக்குமே கிடைக்கணும். சப் ராவன் ராஜ்யசி முக்த கூச்சாயிங்கே. அனைவரும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுபடுவாங்க. தும் கேத்தே கோக்கி சிவசக்தியாம் பிரம்மா குமார் குமாரியாக்கி ஸ்ரேஷ்டாச்சாரி துனியா ஸ்தாபன் கரேங்கே. சிவசக்திகள் பிரம்மா குமார் குமாரிகள்தான் மிக உயர்ந்த உலகத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. பரம்பிதா பரமாத்மா கி ஸ்ரீமத் பர் கல்ப பிகலே முவாஃபிக். பரம்பிதா பரமாத்மாவினுடைய ஸ்ரீமத் படி கல்பத்திற்கு முன்னால் எப்படி ஸ்தாபனை ஆச்சோ அதே போல தான் இப்போ கூட ஆகுது. 5000 वर्ष पिघली श्रेष्ठाचारी दुनिया थी. ये बुद्धि में बिटाना चाहिए. 5000 வருடங்களுக்கு முன்னால் சிரேஷ்டமான மிக உயர்ந்த உலகம் இருந்தது. இதை புத்தியில் வைக்கணும்.
मुख्य पॉइंट्स जब बुद्धि में धारण होगी तब याद की यात्रा में रहेंगी. முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்போ புத்தியில் தாரணை ஆகுதோ அப்போ தான் நினைவு யாத்திரையில் இருக்கலாம். कोई समझते हैं अभी टाइम पड़ा के पीछे पुरुषारत कर लेंगे. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் சமயம் இருக்கு, பின்னால் முயற்சி செஞ்சுக்கலாம். பரந்து மவுத்து கான் நியம் தோலேகி கை. ஆனால் பாபா கேட்குறாங்க, மரணத்திற்கு நியமம் ஏதாவது இருக்கா? கல் மர் சாயேத்தோ, நாளைக்கு இறந்துட்டாங்கன்னா அதுக்கு கேரண்டி ஏதாவது இருக்கா? इसलिए ऐसे मत समझो अंत में गैलप कर लेंगे. கடைசியில் கேலப் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் ஒருபோதுமே நினைக்கக்கூடாது. ஏக்கியால் அவருக்கு கிரா தேகா, இந்த எண்ணம் இன்னும் உங்களை கீழே தள்ளி விட்டுரும். ஜித்தனா கோசக்கி புருஷாரத் கருத்தே ரகோ, எந்த அளவு முடியுமோ அந்த அளவு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். श्रीमत पर हर एक को अपना कल्याण करना है. अपनी जांच करने के कि कितना बाप को याद करता हूँ. பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருவருமே தனக்கு நன்மை செய்யணும், தன்னைத்தான் சோதனை செய்து பார்க்கணும். எந்த அளவு நான் பாபாவுடைய நினைவு செய்யறேன், கித்தனி பாப் கி சர்வீஸ் கருத்தாகும், எந்த அளவு பாபாவுடைய சேவை நான் செய்கிறேன். நமக்கு நாமே சோதனை செய்து பார்க்கணும். ருகானி குதாயி கிட்மர்கார் தும்கோனா, அதாவது பகவானுக்கு உதவியாளர்களாக நீங்கள் தான் இருக்கீங்க. தும் ரூகோங்கும் சால்வேஸ் கருத்தேகோ, நீங்கள் ஆத்மாக்களை மீட்கக்கூடிய காரியம் செய்கிறீங்க. रूह पति से पावन कैसे बनी उसकी युक्ति बताते हो. ஆத்மா தூய்மை இல்லாத நிலையில் இருந்து எப்படி தூய்மையாகும் அதற்கான யுக்திகளும் நீங்கள் சொல்கிறீங்க. கிருஷ்ணக்கு யாத் கர்னி சி விக்ரம் விநாஸ் நகி கூங்கி, கிருஷ்ணரை நினைவு செய்யக்கூடிய காரணத்தினால பாவ கர்மாக்கள் அழியாது. ये तो प्रिंस था, उसने प्रालद भोगी, उनकी महिमा की भी दरकार नहीं गई. கிருஷ்ணர் இளவரசனாக இருந்தாங்க, அவர் தன்னுடைய பிராப்தியை அடையிறாங்க, மற்றபடி அவருடைய மகிமையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தேவதாओं की महिमा क्या करेंगी. பாபா கேட்குறாங்க, தேவதைகளுடைய மகிமையை என்ன செய்வீங்க? ஹாம் பர்த்டே தோ சப் மனாத்தேகே, ஏ காமன் பாத்தேகே, பிறந்த நாள் அனைவரும் கொண்டாடுறாங்க, ஆனால் இது பொதுவான விஷயமாக இருக்குது. பாக்கி உன் கோனி கியா கியா சீடி தோ உத்தத்தேகே ஆத்தேகே, மற்றபடி தேவதைகள் என்ன செய்தாங்க? ஏன் இப்படியிலேருந்து அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. அச்சி வபுரி மனுஷத்தோ கோத்தேகை, நல்ல மனிதர்களும் இருக்காங்க, கெட்ட மனிதர்களும் இருக்காங்க. ஹரி ஏக கா பாட்டு அப்னா அப்னாகை, ஒவ்வொருவருடைய பார்ட்டும் தனித்தனியானதாக இருக்கு. ஏகை பேகத்துக்கு பாத்து முக்கிய டால் டாடியா கினி ஜாத்திகை, இது எல்லாமே எல்லை கப்பாற்பட்ட விஷயங்களாக இருக்கு. கல்ப மரத்தில் முக்கியமான கிளைகளை மட்டும்தான் எண்ணப்படுது. பாக்கி பத்தே தோ அநேகே உன்கோ ககாங்தம் தும் கின்தி கருத்தி ரகேங்கி. மரத்தில் அநேக விதமான இலைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் எவ்வளவு அதை எண்ண முடியும்? वाम समझाती रहते के बच्चे मेहनत करो, सबको बाप का परिचय दो तो वापसी बुद्धि योग छूट चाहिए. இப்போ பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நீங்கள் உழைப்பு செய்யுங்க, அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை தரும் பொழுதுதான் பாபா கிட்ட உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பு இணையும்.
बाप कहते हैं सभी को कहो पवित्र बनो तो मुक्ति धाम में चली जाएंगे. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள், தூய்மை ஆகும் பொழுதுதான் முக்தி தாமத்திற்கு போகலாம். दुनिया को तोड़ेगी पता है कि महाभारत लड़ाई से क्या होगा. மகாபாரத யுத்தத்தின் மூலமாக என்ன ஆகுது இதை பற்றி உலகத்தில் யாருக்கும் எதுவும் தெரியாது. ये यज्ञ रचाகை क्योंकि नई दुनिया चाहिए. இந்த வேள்வி படைக்கப்பட்டிருக்கு காரணம் புது உலகம் தேவையாக இருக்கு. हमारा यज्ञ पूरा होगा तो सब इस यज्ञ में स्वागा होना है. நம்முடைய யஜ்யம் முழுமையாக முடியும் பொழுது அனைத்துமே இந்த யஜ்யத்தில் வேள்வியில் ஸ்வாகா ஆயிரும். अच्छा मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. தாரணைக்கான முக்கியமான சாரம். सच्चा सच्चा खुदाई खिदमतगार बन सभी रूहों को सैल्वेस करने की सेवा करने की. உண்மையிலும் உண்மையான பகவானுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகி அனைத்து ஆத்மாக்களையும் மீட்கக்கூடிய சேவை செய்யணும். சப்கா கல்யாண் கருணாகை, அனைவருக்கும் நன்மை செய்யணும். சப்கோ பாக்கா பரிச்சை தேனாகை, அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகம் தரணும். ரெண்டாவது பாயிண்ட், प्यारी थी प्यारी वस्तु बाप को प्यार से याद करना है. அன்பிலும் அன்பான பொருள் பாபாவை அன்போடு நினைவு செய்யணும். பனி பனாயி டிராமா பர் அட்டல் ரகனாகை, முன்னேற்பாடாகவே அமைக்கப்பட்ட நாடகத்தில் அசைவற்றவர்களாக இருக்கணும். அதாவது அசைக்க முடியாதவர்களாக இருக்கணும். விக்னோசி கபரானா நிகி, தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. வரதான் मैपन की बोझ को समाप्त कर प्रत्यक्ष फल का अनुभव करने वाली बालक स्व मालिक भव. பாபா சொல்கிறாங்க, நான் என்னுடையது என்ற சுமையை அழிக்கக்கூடிய உடனடி பலனை அனுபவம் செய்யக்கூடிய குழந்தையிலிருந்து எஜமானராக ஆகுங்கள். जब किसी भी प्रकार का मैपन आता है तो बोझ सिर पर आ जाता है. எப்போ எந்த விதமான நான் என்னுடையது என்ற எண்ணம் வருதோ அப்போ சுமை தலை மீது வந்துடும். लेकिन जब बाप ऑफर कर रहे हैं कि सब बोझ मुझे दे दो, आप सिर्फ नाचो उड़ो, फिर ये क्वेश्चन क्योंकि सर्विस कैसे होगी, भाषण कैसे करेंगे, आप सिर्फ निमित्त समझकर कनेक्शन पावर हाउस से जोड़ कर बैठ जाओ. இப்போ பாபா சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சுமைகளை பாபாவுக்கு கொடுக்கும்போது லேசாக ஆயிடலாம். ஆனால் பாபா எப்போ ஆஃபர் பண்ணுறாங்களோ உங்களுடைய அனைத்து சுமைகளையும் எனக்கு கொடுத்துருங்க, நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள், பறந்து போங்க. கேள்விகள் ஏன் என்ன என்ற கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடாது. சேவை எப்படி ஆகும், நான் சொற்பொழிவு எப்படி செய்வேன். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நிமித்தமாக உணர்ந்து உங்களுடைய புத்தியினுடைய தொடர்பை பவர் ஹவுஸோடு இணைத்து நீங்கள் அமருங்க. தில் சிக்கஸ்து நகி பனோ தோ பாம் தாதா சப் குச் ஸ்வத்தகி கரா தேங்கி. மனசு உடைஞ்சு போகாதவர்களாக ஆகும் பொழுது பாம் தாதா அனைத்தையும் தன்னை தானாகவே செய்வாங்க. बालक सो मालिक समझकर श्रेष्ठ स्टेज पर स्थित रहो तो प्रत्यक्ष फल के अनुभूति करते रहेंगे. குழந்தையிலிருந்து எஜமானராக உணர்ந்து
மிக உயர்ந்த ஸ்டேஜில் நிலைத்திருக்கும் பொழுது உடனடி பலனுடைய அனுபவத்தை செய்யலாம். ஸ்லோகன்: ज्ञान दान के साथ साथ गुना दान करो तो सफलता मिलती रहेगी. ஞான தானத்தின் கூடவே குணதானத்தை தரும் பொழுது வெற்றி அவசியம் உங்களுக்கு கிடைக்கும். அச்சா. ஓம் சாந்தி. எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார். கிடைத்தது திருஷ்டி மூலம் மனதில் குஷி நிறையவே. எண்ணத்தோடு எண்ணமாக நிறைந்து நிற்கிறார். கிடைத்தது திருஷ்டி மூலம் மனதில் குஷி நிறையவே. சொர்க்கத்தை கையில் அள்ளி தருகிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள் முழுவதும் ஆனந்தமே. வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? பாபா நம்மோடு கூட வாழ்கிறார். வேறு என்ன வேண்டும் இந்த உலகிலே? குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. குஷி நிறைந்த மயில் போல ஆட வைத்தது, மனம் கூடவே குயில் போல பாடி நின்றது. உயிராக கிடைத்த பாபா, வேறு என்ன